கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். என்று யார் சமாதானம் பண்ணுகிறவர்கள், யார் தேவனுடைய புத்திரர்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு தம்முடைய மலை பிரசங்கத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று கூறினார். எந்த பகையும் இல்லாத ஓர் ஒப்புரவிற்கு ஏதுவான சூழ்நிலையும், சுயநலமற்ற அன்பின் வெளிப்பாடு, அத்துடன் இரக்கமும் மன்னிப்புக்கு ஏதுவான சூழ்நிலையும் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. பகையானது ஏதேன் தோட்டத்தில் முதலாக பாவத்தின் விளைவாக தோன்றியது. அன்று உண்டான பகையை சமாதானமாக்கவே சமாதான பிரபுவாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதனை பிதாவோடு இணைக்கவே தம்மை சிலுவையில் அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து பகையை சிலுவையினால் கொன்று நமக்கு சமாதானத்தை கொடுத்தார். இயேசுவின் சிலுவை மரணமானது பிதாவையும் மனிதனையும் இணைக்கும் அல்லது சமாதானமாக்கும் ஓர் அடையாளமாக காணப்படுகிறது. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். இயேசுவை சமாதானக்காரர் என்றும், சமாதான பிரபு என்றும், சமாதான கர்த்தர் என்றும் அழைக்கிறோம். ஏனென்றால் பிதாவுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமாதானத்தை உண்டு பண்ணும் பாலமாக, சமாதான கர்த்தராக இயேசு வெளிப்பட்டார். மனிதனுடைய சமாதான குலைச்சலுக்கு அவன் இருதயமே காரணமாக உள்ளது. ஏனென்றால் அவன் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளாகிய இச்சைகள், மனஸ்தாபம், பொறாமை, வாக்குவாதம், சண்டை, பெருமை போன்ற மாம்சத்திற்குரிய சிந்தனைகளால் நிறைந்து காணப்படுகிறது. ஆதி பெற்றோர்கள் இருதயத்தில் உண்டான இச்சையினால் பாவம் செய்தார்கள். காயின் ஆபேலை இருதயத்தில் உண்டான பொறாமையினாலும் எரிச்சலினாலும் கொலை செய்தான். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினால் வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே என்று யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் கூறியுள்ளார். தேவன் சிருஷ்டித்த முதல் மனிதனின் கீழ்ப்படியாமையினால் பகையும் சமாதான குலைச்சல் முதலாக எப்பொழுது காயின் தன் சொந்த சகோதரன் ஆபேலை கொன்றானோ அன்றே வந்தது. அது தொடர்ந்து இயேசு சொன்னவாறு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்பதாக இயேசு கூறினார். இன்றும் இது நம் மத்தியில் காணப்படுகிறது. உலகத்தில் நாடுகளுக்கிடையிலான யுத்தங்கள், ஜனங்களுக்கிடையிலான சண்டைகள், ராஜ்யங்களுக்கு விரோதமாக எழும்பும் ராஜ்யங்கள், குடும்பங்களுக்கிடையிலான குழப்பங்கள், பிரிவினைகள், தனி மனிதனுக்குள் காணப்படும் சமாதானமின்மை, போராட்டங்கள் போன்ற அநேக சூழ்நிலைகள் நம் மத்தியில் காணப்படுகிறது. நமக்கும் தேவனுக்கும் இடையிலாக மெய்யான சமாதானம் காணப்படும் போது நமக்குள்ளும் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இடையிலாக அந்த சமாதானம் கிரியை செய்வதையும் அதன் வெளிப்பாடுகளையும் நாம் பார்க்கலாம். ஏனென்றால் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கூறினார். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம்.
எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் என வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு ஆவியின் கனியாகிய சமாதானத்தை உடையவர்களாகவும் சமாதானம் பண்ணுகிறவர்களாகவும் காணப்படும் போது நாம் தேவனுடைய புத்திரர் எனப்படுவோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது, நாம் தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கும் நமக்கும் இடையிலாக தம்முடைய மரணத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார். நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக, நாம் மற்றவர்களுடன் சமாதானம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று கர்த்தர் கூறினார். அத்துடன், அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று கூறினார். அடுத்ததாக, ஒரு வீட்டிற்குள் பிரவேசிக்கும் போது உங்களுக்கு சமாதானம் என்று அவர்களை வாழ்த்துங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடத்தில் கூறினார். ஏனென்றால் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போனவர்களை நாம் காணும் போது கிறிஸ்துவினிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை மற்றவர்களும் பெற கர்த்தருடைய அன்பையும் அவர் கொடுக்கும் சமாதானத்தையும் அவருடைய இரக்கத்தையும் குறித்த நற்செய்தியை அவர்களுக்கு சொல்லி கிறிஸ்துவுடன் அவர்களை ஒப்புரவாக்கும் சமாதானக்காரர்களாக சுவிசேஷகர்கள் காணப்படுகிறார்கள். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று இயேசு கூறினார். இயேசு அன்று தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த அதே சமாதானத்தை நமக்கும் கொடுக்கிறார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என இயேசு கூறினார். நாம் சமாதானம் உள்ளவர்களாக மாத்திரமல்ல, மற்றவர்களிடத்திலும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படும் போது நாம் தேவனுடைய புத்திரர்களாயிருப்போம். மேலும் நாம் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நாம் இனி அடிமைகளாய் இராமல் புத்திரர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சமாதானம் நம் இருதயங்களில் ஆளுகை செய்யட்டும். ஏனென்றால் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக நாம் சமாதானத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மிடத்தில் காணப்படும் போர் செய்யும் அவயவங்களின் இச்சைகளை தவிர்த்து கர்த்தருடைய சுபாவத்தை தரித்து கொண்டவர்களாக தேவனுடைய புத்திரர்களாக மாறும்படி நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக காணப்படுவோம். மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.